தக்காளி சாதம் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று குக்கரில் வச்சு நம்ம சாதம் உடனடியாக தக்காளி வெங்காயம் வதக்கி செஞ்சுருவோம். இன்னொன்று தக்காளி வெங்காயம் வதக்கி மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை சாதம் கலந்தோம்னாக்க கொஞ்சம் சாதம் தயிர் சாதம் எதாவது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னென்னாக்கா, நம்ம நைட்டு தோசை இட்லி சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம். அதனால் இதில் ரொம்ப பெனிஃபிட்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கணும். புதினா போட்டுக்கோங்க. புதினா ரொம்ப நல்லது, ரத்த ஓட்டம் நல்லா ஓடுங்கிறாங்க. புதினாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நெய்யை ஊற்றி இறக்கிட்டு தேவையான அளவு எடுத்து சாத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு கறிமீது போச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.